வணக்கம். வருகிற 2026 இந்த தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல எந்தெந்த கட்சிகள் எது மாதிரியான கூட்டணியில மாறலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தோம். ஆனா, இப்போ காட்சிகள் நிறைய மாறிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம எதிர்பார்த்த கூட்டணியும் அமையாம போகலாம். எதிர்பார்க்காத கூட்டணியும் ஒண்ணு அமையலாம். அது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாடு தேர்தல்ல நடந்துகிட்டு இருக்கு. கட்சிகள்ல உள்ள கூட்டணிகளும் மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த போற போக்க பார்த்தோம்னா, தமிழக வெற்றிக் கழகம் டிபெண்ட் பண்ணி சுத்தி தான் நிறைய கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, இப்போ இன்னும் மீதம் இருக்கிற யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சிகள்ல தேமுதிக இருக்கு. பிளஸ் ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் தனியா இருக்காரு. அவர் இன்னும் எந்த கட்சி பக்கம் போக போறாரு. அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. ஆனா அவர் இண்டிவிஜுவல் பிளேயரா ஒரு சைடு போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இண்டிவிஜுவலா போறதுக்கான அதிகம் வாய்ப்பு இருக்கு. அவர் டிஎம்கே சைடு போவாரா, இல்ல தமிழக வெற்றி கழக சைடு போவாரா, இல்ல பிஜேபியோட ஜாயின் பண்ணுவாரா, இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா பிஜேபி கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறதாக பார்க்கப்படுது. ஏன்னா அமித்ஷா அவர்களே அவங்க ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க விரும்பல அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க பிஜேபி கூட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. செங்கோட்டையன் அவர்கள் பாஜக தன்னை ஏமாத்திட்டதாக இது பண்ணி அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிட்டாரு ஆரம்பத்திலேயே. டிடிவி தினகரன் அவர்கள் நாங்க சரியான கூட்டணிக்கு போவோம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது தமிழக வெற்றி கழகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு யூகத்தை தான் அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதற்கு விஜய்க்கு தேவையான ஆதரவும் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசி நேரத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி தங்களுடைய கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிகளை அழைச்சிருக்காங்க. அதாவது பிஜேபி கூட்டணியில, அதாவது ஏடிஎம் கூட்டணிக்கு அவர் போகல. என்டிஏ உலக லெவலில் உள்ள என்டிஏ கூட்டணிகளை, அதாவது இந்தியா லெவலில் உள்ள என்டிஏ கூட்டணிகள் அவர் போயிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ தேமுதிக டிஎம்கே சைடும் ஏடிஎம்கே சைடும் ரெண்டு சைடும் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, எந்த தொகுதி கொடுக்குறீங்க, ராஜ்யசபா கொடுக்குறாங்களா, என்ன இது மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு சைடும் பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க, நாங்க உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கட்சிகள் சொல்றாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எத்தனை தொகுதி கொடுப்பீங்க, ராஜ்யசபா உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சொன்னா மட்டும்தான் நான் கூட்டணிக்குள்ள சேருவேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க உறுதியா இருக்காங்க. அப்படின்னா அவங்க டிஎம்கே சைடு ஒண்ணு போவாங்க, இல்ல ஏடிஎம்கே சைடு ஒண்ணு போவாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட இணைக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப கம்மியா தான் பார்க்கப்படுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல அவங்க இணைக்கலாம்னா கூட ஓபிஎஸ் அவர்கள் இப்ப சப்போஸ் தமிழக வெற்றி கழகத்துல வரல, டிஎம்கே சைடு போனா கூட பெரும்பாலான விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் டிஎம்கே ஜாயின் பண்றது அவருக்கு ஒரு அரசியல் சூசைட், அல்லது ஏடிஎம்கே ஓட் அப்படி டிஎம்கே டிரான்ஸ்பர் ஆகாது. அது நெகட்டிவ் தான், அவருக்கு நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆனா சில இஷ்யூகள் டிஎம்கேல கிரியேட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. ஒரே ஒரு விஷயம் பெரிய விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல இணைய போற கட்சியில காங்கிரஸ், அது மட்டும்தான் பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது ஒரு பக்கம் பார்த்தோம்னா, டிஎம்கே காங்கிரஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போகாம, ராகுல் காந்தி அவர்கள் வெளியில எந்த கருத்தும் சொல்லாதீங்க, கூட்டணி விவகாரமா அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிறிய அதாவது டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் இடையில ஒரு கருத்து மோதல் மாதிரி உருவாகும் அப்படிங்கிற விஷயத்த கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வெளியில சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில்ஸ் கிடைச்சது. அதுக்கு எடுத்தனமே அவர் ஃபர்ஸ்ட் ட்வீட் அவர் தான் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு விசில் சவுண்ட் கேட்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவர் சுசகமா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் காங்கிரஸ் நிர்வாகி, அவர் எதுக்கு தமிழக வெற்றி கழக ஆதரவா இது மாதிரி ஒரு ட்வீட் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது அவரு எது மாதிரியான நிலைப்பாடு இருக்காங்க, இல்ல மேலிடம் எது மாதிரி நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்கு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப இது நம்ம போக போக தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாநாடு ஒண்ணு போட்டாங்க. அந்த மாநாடுலயே அவங்க பேசினது திமுக அதிமுக அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பொருட்டாவே அவங்க அதை நினைக்கல. ஏன்னா அவர் இப்ப அதுல ஒரு ஈகோ கிளாஷும் கூட இருக்கலாம். ஏன்னா அதனால அவர் எப்ப கூட நம்ம ஏன் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்கலாம். பட் நிறைய சப்போஸ் கட்சிகள் வரலாம் கூட அங்கங்க உள்ள பெரிய மேஜரான பிளேயர்ஸ் உள்ள தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்தாங்கன்னா அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் கருத்து கூட, விஜய் அவர்கள் இப்போ ஜனநாயக பிரச்சனை வந்துச்சு. இப்போ ஒரு மாத காலமா முடங்கி வீட்டுல இருக்காரு. இது சரியான அணுகுமுறையா அப்படின்னு பார்த்தா அது அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஜனநாயகன் ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால அவரோட நடிகரா ப்ரொடியூசர் அவர் 500 கோடி பணம் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவர் மைண்ட் செட் இப்படி இருக்கணும்னு நம்ம யூகித்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரசியல் தலைவரா நிறைய விஷயங்களுக்கு ஒரு கருத்து சொல்லலாம். கருத்து சொல்ல வேண்டியது அவருடைய வேலையும் கூட. ஏன்னா நிறைய போராட்டங்கள்
சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடந்துச்சு, ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துச்சு, அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் நடந்துச்சு. அது இந்த விஷயத்துக்கும் விஜய் அவர்கள் வந்து இன்னும் குரல் கொடுக்கல. இதெல்லாம் அவர் கையில எடுத்து இது இன்னும் ஒரு இன்னும் கிட்டத்தட்ட 100 நாட்கள் இருக்கு. இந்த 100 நாட்களுக்குள்ள அவரு ஃபில் பண்ணிருவாரா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா, அவரும் ரொம்ப ஆக்டிவா இருந்தா தான் மக்கள் வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்து சில இப்போ இளைஞர்கள் நார்மலா ஓட்டு போட்டுருவாங்க. வயசானவங்க அப்படிலாம் போகணும்னா, அந்த மக்கள் நெறைய பேர் போடணும்னா, அவங்க வந்து அந்த பீக்ல அவர் வரணும். சப்போஸ் வராம இருக்கிறது வந்து அவருக்கு என்ன பொறுத்தவரை அது பின்னடைவு தான். ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் கூட உள்ள வந்து இது மாதிரி விஷயங்கள் போராட்டம். அவர் சப்போஸ் அவர் வரலனா கூட ஆதவர்ஜுனா இருக்காரு, புசி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க, அருண்ராஜ் அவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள வந்து செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே மக்களோட அந்த போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கணும். அது மாதிரி விஷயங்களை செய்யணும். அது மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சா மட்டும்தான் இது எப்படி சொல்றது? இதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையான ஒரு ஒரு பெரிய இம்பாக்ட அந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல வாக்குகள்ல பிரதிபலிக்கும். சப்போஸ் இல்லைன்னா, ஏன்னா 1 மாத காலத்துக்கு முன்பு இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு விஷயமும், இப்ப இந்த 1 மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு விஷயமும், ஏன்னா இப்போ வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு பீக்ல எல்லா விஷயத்திலயும் இருந்தது. இப்ப இந்த 1 மாத காலம் அவங்க பேசவே இல்ல. இப்ப என்டிஏ கூட்டணி உள்ள வந்திருக்கு. அதிமுக பெரிய பேச பொருளா மாறி இருக்கு. அவங்களுடைய கூட்டணி கொஞ்சம் வலுப்பெறுகிற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, தமிழக வெற்றி கழகம் அண்ட் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சிகள் தான் 4 முனை போட்டியா இந்த தேர்தல் அணுக போறாங்க. இதுல எது மாதிரியான கூட்டணி கணக்குகள் வந்து சிலவற்றை மாறும் அப்படிங்கிற பொறுத்து நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு அதிக பெரும்பான்மையான ஓட்டுகள் எடுப்பாங்க, யார் யாரெல்லாம் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். இன்னமும் பிப்ரவரி மந்த்துக்குள்ள எல்லா விஷயமும் முடிவாயிரும். கிட்டத்தட்ட ஒரு எண்ட் ஸ்டேஜே வந்துரும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கலாம். எது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி.